நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லைஃப்ல நம்ம எவ்ளோ சாதிச்சாலும் சரி, நமக்கு எத்தன பொருட்கள் இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் இருந்தாலும் சரி, லாஸ்ட்டா எண்ட் ஆஃப் த லைஃப்ல நம்ம லுக்கிங் பேக் நம்ம வந்து கோ த்ரூ பண்ண குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் வித் நம்மளுடைய பீப்பிள் அது நம்ம மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் என்ன அப்படின்னா, இன்னொரு மனுஷன, இன்னொரு மனுஷிய ப்ராப்பரா புரிஞ்சுக்கிறது. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கு அப்படின்னா, பீயிங் சிங்கிள் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கான டேக்கா இருக்க அளவுக்கு இருந்திருக்கு. பட் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்ல எத்தனையோ விஷயங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு குட்டி குட்டியான விஷயங்கள் நம்ம பண்ணா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான ஒரு பார்ட்னரை பார்க்கணும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் நமக்கு கிடைச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. ஸோ இதுல நிறைய ட்ரெண்டிங்கான புக்ஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, இது நம்ம ஆல்ரெடி த புக் ஷோவில் இந்த புக்ஸ்லாம் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிச்சிருந்தோம். அந்த வகையில் 2023ல ரிலேஷன்ஷிப்காக ரjananthi ஆகிய நான் இன்வெஸ்ட் பண்ண புக்ஸ் தான் இந்த புக்ஸ்லாம். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் கிவ் யூ அ ஜிஸ்ட் ஆஃப் இட். ஸோ இந்த என்டையர் கம்பைலேஷனில் நீங்கள் வந்து இதுக்கு எந்த புக்கு வேணாலும் உங்களுக்கு ப்ராபப்ளி பயங்கரமாக ரிலேட் ஆகலாம். இல்லை உங்களுக்கு இப்போ நீட் ஆஃப் த ஆராக இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் முதல்ல ஐம் கோன் ஸ்டார்ட் வித் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக். ஸோ ஏஸுங்கிறதுக்கான மீனிங் இதுக்கு வந்து ஏசெக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது தான். அது வந்து ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கலர் வந்து இட்ஸ் கலர் பர்பிள். ஸோ இதில் என்ன அப்படின்னா பேசிக்லி இந்த புக் வந்து எந்த விதத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் சம்வேர் இப்போ பசங்கன்னா என்னமோ தெரியல, என்னோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ். இப்போ தான் தேர் நியூலி மேரிட் பட் ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அந்த மாதிரியான ஒரு தாட்டோ, இல்லை நிறைய பொண்ணுங்க வந்து ஐ டோன்ட் ஃபீல் ஐ எம் ரியலி இன்டூ செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏசெக்ஷுவாலிட்டி மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஹார்மோனல் ரீசன்ஸ் இருக்கலாம், இல்லை சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பட் டோட்டலி செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபிசிக்கலி இன்டிமேட் வித் சம் ஒன் அப்படின்னு தோணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை, அதாவது ஏஸ் செக்ஷுவலாக இருக்கிற பீப்புளை தான் ஏஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புக் வந்து ரிட்டன் பை ஆஞ்சலா சென் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களும் ஒரு ஏசெக்ஷுவல் அப்படிங்கிறனால இவங்க நிறைய ஏசெக்ஷுவல்ஸ் கூட பேசி அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்காங்க, பிகாஸ் ஏசெக்ஷுவல்ஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க வேர் இவங்க ஏசெக்ஷுவலாக இருப்பாங்க பட் அவங்களோட பார்ட்னர் வந்து செக்ஷுவலி ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த டைனமிக்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை ஒரு சில பேருக்கு எப்படி இந்த ஏசெக்ஷுவாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் விமன் ஏசெக்ஷுவலாக இருந்தால் ஹே வா அவங்க வந்து செக்ஸ் கூட வச்சுக்க மாட்டாங்கன்னு என்ன புனித ஆத்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு டேக் இருந்தால், இன்னொரு பக்கம் ஆண்களில் யாராவது வந்து ஏசெக்ஷுவலாக இருக்காங்க அப்படின்னா அப்போ ஹீ இஸ் நாட் பொட்டன்ட் லைக் ஹீ இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு டேகோ, இந்த மாதிரி பயங்கர கன்ஃபியூசிங்கான டேக்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் செக்ஷுவாலிட்டி ஜென்ரலாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த 8 ரூல்ஸ் ஆஃப் லவ் மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து சம்டைம்ஸ் வில் நாட் ஹேவ் டைம் இல்லை, ஒவ்வொரு புக்கும் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலை டைம் இல்லைன்னா நம்ம புக் ஷோவில் வர வீடியோஸ் மாதிரியே குட்டி குட்டியாக இப்போது குக்கு பைட்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நாட் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பட் நீங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் சரி, இல்லை வந்து எனி டாபிக் ஃபார் தட் மேட்டர் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் அதை பற்றி நமக்கு இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரியான குக்கு பைட்ஸ்லாம் நம்ம கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆடியோ விஷயங்கள் நம்ம ஏதாவது பிஸியாக இருக்கும்போது அது கேட்குறோம் அப்படின்னா இட் வில் கிவ் அஸ் குட்டி குட்டி பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ ஏன்னா இப்போ இவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம், இதில் எல்லாமே ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஞாபகம் இருக்காது. பட் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு புக்கில் சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ வந்து நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குக்கு எஃப்எம் பைட்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா குக்கு எஃப்எம் ஆப்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் குக்கு எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், rjananthi 50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் 50% ஆஃபரும் இருக்குது. ஸோ அதில் ஐதர் நீங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி புக் ரிவ்யூஸை நீங்கள் கேட்கலாம், இல்லை வந்து ஆடியோ புக்ஸை நீங்கள் வந்து கேட்கலாம், இல்லை இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் இருக்கும், ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்டோரிஸ் நம்ம கேட்கும் போதுமே அதில் நம்ம ஒரு சில விஷயத்தோட கனெக்ட் பண்ணிப்போம், ஒரு சில விஷயம் நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோரிஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஸோ இன் வே டு இன்வெஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸோ, இல்லை மாதிரி குக் எஃப்எம் பைட்ஸை நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரியான ஆடியோ விஷயங்களோ, இல்லை ஒரு கதையோ, இது எல்லாமே இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இவ்வளோ ஏன் பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே நம்ம படம்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னா அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாம் நடக்கிறது தானே, செகண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப காமனாக சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேருக்கு தட்ஸ் நாட் த நார்ம், தட் இஸ் நாட் காமன். ஸோ அப்போ வந்து வி வில் கீப் கொஷனிங், இல்லை ஏன் அப்போ எனக்கு மட்டும் இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு. ஸோ இஃப் யூ திங்க் யூஆர் ஒன் சச் ஒன் யூ கேன் ரீட் திஸ் புக். இல்லை உங்களுக்கு யாரையாவது தெரியும் அந்த மாதிரி, இஃப் யூர் இன் ரிலேஷன்ஷிப் வித் சம் ஒன் ஹூ ஃபீல்ஸ் த சேம், இந்த புக் படிக்கலாம். அகைன் ஐம் டெல்லிங் யூ
ஏசெக்ஷுவலாக தான் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து தேர் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ்ன்னு கிடையாது. பட் இட் குட் ஆல்சோ பி அ ரீசன் அப்படின்னா ஓகே டு ஆக்சுவலி ரீட் அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் ஏஸ். அண்ட் இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் புக், மாதுருபாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின புக் இது. ஸோ இப்போதைக்கு பெருமாள் முருகன் நம்மளோட தமிழ் லிட்ரேச்சரில் இஸ் அ க்ரோயிங் ஃபினாமினன். ஸோ அவருடைய புக்கில் வந்து எஸ்பெஷலி இந்த புக் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து படித்தேன். இதில் வந்து பொன்னா அப்படின்னு ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் காளி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு லவ், அதுக்கப்புறம் வந்து லவ்வை விட அதுக்கப்புறம் கல்யாணத்தில் தாங்க அப்படி ஒரு லவ் 2 பேருக்கும். அவங்களோட ஃபிசிக்கல் இன்டிமெசி ஆகட்டும், இல்லை இமோஷனல் இன்டிமெசி ஆகட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கப்பிள் படிக்க படிக்க வில் பி இன்வெஸ்டட் இன் பொன்னா அண்ட் காளி. அவங்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இது எல்லாமே செமையாக இருக்கும். பட் தே ஹாவ் ஜஸ்ட் ஒன் ப்ராப்ளம். அது ஆக்சுவலி ப்ராப்ளமாக நம்ம பார்க்காம இருக்கிற வரைக்கும் தான் இட் இஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்காது. ஸோ குழந்தை பிறக்காததுனால இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா காளிக்கு பொண்ணை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே வேணாம், பொண்ணாக்கு காளியை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் வேணாம். பட் சொசைட்டி இவங்க 2 பேருக்குள்ளே எப்படி நுழையுது, அவங்க ஃபேமிலி இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி நுழையுது. ஸோ குழந்தை இல்லைங்கிறது அந்த கப்பலுக்கே பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த கப்பலை சுற்றி இருக்கவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 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 பிரேக் மாதிரி ஒன்று எப்படி ஏற்படுது, ஹவு ஒரு கப்பலில் தேர் ஃபைட்டிங் இட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக். ஐ திங்க் திஸ் ஆல்சோ வெரி ஹைலி ரிலேட்டபிள் அமங் லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னுமா குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப காமனாக வரும்போது ஒரு சில பேருக்கு இது இன்னும் வான் கிட்ஸ். ஸோ அவங்க வந்து அது எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு போயிடுவாங்க. பட் ப்ராப்ளம் தெர் ஆர் கப்பிள்ஸ் ஹூ வாண்ட் கிட்ஸ் அண்ட் தேர் நாட் ஏபிள் டு ஹேவ் இட். அது வந்து அவங்களா அதை டீல் பண்ணுறது தானே பெட்டர். அதுக்கு சொசைட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புக் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ மாதுருபாகன் பை பெருமாள் முருகன் தமிழ் புக்கு. இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. 1 Part Woman அப்படிங்கிற பேரில் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ரீட் த புக். அண்ட் இந்த வருஷம் ஜெயஷெட்டியோடைய புக் 8 Rules of Love இது வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அவருடைய இதுக்கு முன்னாடி இந்த புக் திங்க் லைக் அ மங்க் இதை நம்ம லாஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எப்படின்னா நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் பர்சனலி வாட் வி குட் டூ டு மேக் இட் பெட்டர் அப்படிங்கிற இருக்கும். இதில் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண ஒரு 8 ரூல்ஸ் அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற பற்றி. பிகாஸ் அவர் இன்டிமசி பற்றி பேசியிருக்காரு, பவுண்ட்ரிஸ் பற்றி பேசியிருக்காரு, அண்ட் இன்னும் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் சர்ப்ரைசிங்லி ஏன்னா ஐ டோன்ட் நோ, நான் வந்து திங்க் லைக் அ மங்க் படித்ததுக்கப்புறமா ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் லாட். அந்த புக் நல்ல புக் தான், பட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் பெருசாக என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஐ வாஸ் திங்கிங். பட் இந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் யூ கேன் ரீட் திஸ். ஏன்னா இது தீபிகா பதுகோனே சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் ஒரு அப்ரிசியேஷன் ஆஃப் லவ்வுக்கும் வந்து இது செமையான ஒரு புக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கப்பல் கோல்ஸ் பண்ணுற கப்பல் வேறு. ஸோ அதனால யூ குட் ப்ராபப்ளி ட்ரை திஸ் புக் 8 Rules of Love பை ஜே ஷெட்டி. ஹவு டு ஃபைண்ட் இட், கீப் இட் அண்ட் லெட் இட் கோ. ஏன்னா அதில் சம்டைம்ஸ் யூ ஹவ் டு லெட் இட் கோ. அடுத்த புக் வந்து திருக்குறள், தி புக் ஆஃப் டிசையர் அப்படின்னு. எனக்கு திருக்குறள் நம்ம தமிழ்னு சொல்லும் போதெல்லாம் திருக்குறளை வந்து காமிக்கிறோமே, அது கூட இங்கிலீஷில் இருக்கே அப்படிங்கிற நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் வந்து மீனா கந்தசாமி அப்படிங்கிறவங்க வந்து திருக்குறள் எழுதியிருக்காங்க. இதில் வந்து திருக்குறள் அவங்க எழுதலை, திருவள்ளுவர் தான் அதை எழுதினார். பட் மீனா கந்தசாமியோடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திருக்குறள் இதில் வந்து ஆக்சுவலி என்னென்னா காமத்து பால்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த காமத்து பால் நம்ம ஸ்கூலில் சொல்லி தர மாட்டாங்க, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறவங்க. அதெல்லாம் வேணாம், நம்ம அகர முதல்ல தான் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம படிப்போம். பட் திஸ் புக்கில் வந்து காமத்து பாலை வந்து முதல் முறையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் இவங்க மீனா கந்தசாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்ரலி ஐ டோன்ட் நோ அபவுட் மென், ஐ கேனாட் ஸ்பீக் ஃபார் தெம், பட் விமனுக்கு வந்து இந்த செக்ஷுவாலிட்டி ஆர் அந்த ஷேரிங் அ பெட் வித் மேல், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பீங் நியூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சம் ஒன், அதில் இருக்கிற அந்த ஒரு ஷைனஸ். ஏன்னா நம்மளை அப்படி தானே சொல்லி வச்சுருக்காங்க, அதெல்லாம் இட்ஸ் லைக் அதை பற்றி தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஷைனஸ் இல்லாமல் அந்த புக் அந்த டிசையரை பற்றி திருக்குறள்லே என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஏன்னா அதில் வந்து பெண்களை பற்றி ஒரு எழுதியிருப்பாரு, பெண்களோட டிசையர்ஸ் பற்றி எழுதியிருப்பாரு. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு, ஸோ இட் வாஸ் தேர், இது வந்து ஒரு 2 பேருக்குமான ஒரு டிசையர். ஸோ அதை வந்து பியூட்டிஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம புக் ஷோவில் போட்ட போது நிறைய காமெண்ட்ஸ் வந்து அந்த திருக்குறளுக்கும் அந்த வே இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ விமனோட டிசையர் பற்றி பேசக்கூடிய புக்ஸ் ரொம்ப கம்மி, ஆனால் இது அப்போவே எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது இட் வாஸ் வெரி ரெஃப்ரெஷிங் டு சி ஒன்ஸ் மோர். ஆமாம்ல, இதெல்லாம் நார்மலான எல்லாருக்கும் இருக்க டிசையர் தானே அப்படின்னு பார்க்குறதுக்கு வித்தவுட் எனி டேக்ஸ் அட்டாச்ட். ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ திருக்குறளில் எஸ்பெஷலி காமத்துப்பால், தி புக் ஆஃப் டிசையர் பை மீனா கந்தசாமி, இதே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இஃப் யூ ரியலி வாண்ட் டு நோ அபவுட் விமன்ஹுட். அண்ட் நமக்கு இருக்க, ஏன்னா இதில் என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா,
அந்த பையனை மிஸ் பண்ணுறது, அந்த மிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுறது, மிஸ் பண்ணும்போது கற்பனையில் இருக்கிறது, அதை பற்றிலாம் அவங்க எழுதியிருப்பாங்க. இட் இஸ் a வெரி குட் புக். ஸோ நீங்கள் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து அகெயின் ஒரு ஃபிக்ஷனல் புக். இதில் வந்து எப்படின்னா கோபால்ட் ப்ளூ, இது வந்து படமாகவும் இருக்குது. இந்த புக்கு வந்து டபக்குன்னு எப்படி என் கையில் படிச்சுன்னு தெரில. பட் நம்ம சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது, வெளில வரும்போது இல்லை, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என் கையில் கிடச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த புக்கு வந்து இட் இஸ் மோர் லைக் poetry than prose. அதில் வந்து லவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. பட் இட்ஸ் நாட் அ லவ் வேர் அவங்க 2 பேர் சேருவாங்க அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ புக் வேர் ஒன் சைடட் லவ் பற்றி இருக்கும். ஸோ இஃப் ஹேவ் எவர் பீன் இன் லவ், அதுவும் ஒன் சைடாக ஒரு தலை காதலாக வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் அதே ஒரு செமையான ஒரு ஃபீலிங்கில். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு 2 பேர் பிரதர் அண்ட் சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க. அதில் ஒரு பையன் வந்து தங்குவான். அவனுக்கு பேர் கிடையாது, அவன் எந்த ஊர்லேருந்து வருவான், இது எதுவுமே இவங்க 2 பேருக்குமே தெரியாது. இவங்க 2 பேருக்குமே அந்த பையன் மேலே காதல் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. ஸோ இவங்க ஒரே வீட்டில் இருக்க 2 பேருக்கு இவங்க 2 பேரை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஆனால் அந்த பையனை பற்றி இவங்க 2 பேருக்குமே செம்மையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த பையன் இல்லைன்னா இவங்க 2 பேருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு வேக்கம் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு 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 பொண்ணு அந்த பையனை மிஸ் பண்ணுறா, அதை பற்றியும் இதில் இருக்கும். ஒரு பையன் அவன் லவ் பண்ணுற பையனை மிஸ் பண்ணுறான், அதை பற்றியும் இருக்கும். ஸோ இட்ஸ் a வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கெமிஸ்ட்ரி இந்த புக்கில். ஸோ யூ கேன் ட்ரை கோபால்ட் ப்ளூ அண்ட் ரீடிங் திஸ் வந்து இட் இஸ் லைக் ஒன் ஒரு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸிங் ட்ரக் மாதிரின்னு வச்சுப்போமே. சச்சின் குண்டல்கர் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க அண்ட் ட்ரான்ஸ்லேட் பை ஜெரி பின்டோ. இவங்களுடைய லைக் இவருடைய ஒர்க் ஜென்ரலாகவே நல்லாயிருக்கும். ஜெரி பின்டோடைய ஒர்க்கும் இட் இஸ் லைக் ரியலி வெரி நைஸ். ஸோ யூ ஷுட் ட்ரை திஸ் புக். அப்புறம் ஒரு முக்கியமான புக் விச் ஐ ரெட் திஸ் இயர், இது வந்து ஆப்ஷன் பி, ஷெரில் சாண்ட்பர்க் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஷெரில் சாண்ட்பர்க் யார் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஷீஸ் ஒர்க் வித் எலான் மஸ்க். ஸோ இந்த மாதிரி டாப் பீப்புளோட ஷீஸ் ஒர்க். ஆனால் என்னென்னா இவங்க வந்து அவங்க லைஃப்பில் எதிர்பாராத நேரத்தில் வந்து ஷீ வில் லூஸ் ஹர் ஹஸ்பண்ட். லைக் அவர் வந்து இறந்துருவார், அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்பௌஸ் இறந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. மோர் அபவுட் விமன் கோயிங் த்ரூ த லாஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவங்க பொறுத்த எப்படின்னா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விமனாகவே இருந்தாலுமே வித்தவுட் ஹஸ்பண்ட் த சொசைட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் விமன் அப்படிங்கிறதுனால ஷி வில் சே கரெக்ட், என் ஹஸ்பண்டை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், என் குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அவ்வளோ மிஸ் பண்ணாங்க, பட் அவர் இறந்துட்டாருங்கும் போது ஆப்ஷன் பியை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் அண்ட் அதை யோசிக்கிறேங்கும் போது சொசைட்டி எடுத்துக்கிட்ட டைம், இதோட ஃபேமிலி எடுத்துக்கிட்ட டைம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் லைஃப்பில் ஆப்ஷன் பிங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு அந்த இது இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு பி எனிபடிஸ் ஆப்ஷன் பி அப்படின்னு தான் இருக்கும். பட் இவங்க வந்து இதில் ஷி வில் ஸ்பீக் அபவுட் ஹேவிங் அன் ஆப்ஷன் பி. லைக் ஆப்ஷன் ஏன் நமக்கு ஜென்ரலி ஆப்ஷன் இல்லை, நமக்கு ஏன்னு ஒன்று இருக்கும், அது இல்லைங்கும் போது யூ ஹேவ் டு ஃபால் பேக் இல்லை. அண்ட் ஹேவிங் தட் லிபர்ட்டி டு ஜஸ்ட் ஃபால் பேக் ஆன் ஆப்ஷன் பி எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற பற்றி தான் இதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் கோயிங் த்ரூ ஹர் விடோஹுட், அப்புறம் வந்து விடோஹுட் அக்ராஸ் த குளோப் அதை பற்றியும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைண்டிங் அனதர் பார்ட்னர், இல்லை அந்த விடோஹுட் அப்போ அவங்க குழந்தைங்களுக்கு அந்த க்ரீவிங்கை வந்து எப்படி கொண்டு போகிறதுங்கிற பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான மொமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் என்னவா இருக்கும்னா, ஷி வில் சே நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பயங்கரமாக நடந்துருச்சு, எஸ்பெஷலி ஒரு உமனுக்குன்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய பிக் ப்ளோ. அந்த ப்ளோ வந்து கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்க ரொம்ப சேடாக இருப்பாங்க, ஓகேவா. பட் குழந்தைங்க தே ஹேவ் தேர் ஓன் என்வாயர்மெண்ட் இல்லை. எஸ், தே மிஸ் தேர் டேட். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும். ஸோ தே கேனாட் பி லைக் கம்ப்ளீட்லி சேட் ஒரு டிப்ரெஸ் என்டையர் டே அந்த மாதிரி இருக்காது. ஸோ இவங்க சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு நான் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன், இப்போ இன்றைக்கி நான் சோகமாக இருக்கேன், பட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி சோகம், யூ ஹேவ் யுவர் டே, ஐம் நாட் கோன் டு ஜட்ஜ் யூ, இட்ஸ் ஓகே டு லாஃப், இட்ஸ் ஓகே டு ஜஸ்ட் பி ஹாப்பி ஈவன் வித்தவுட் அவர் லவ்ட் ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று, டோன்ட் ஃபீல் கில்ட்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் புக் ஐ ரெக்கமெண்ட் ஃபார் எனிபடி ஹூஸ் லாஸ்ட் சம் ஒன், அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூர் அ உமன் அண்ட் இஃப் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஹஸ்பண்ட் or anybody close to you, I think this book is something that you should read. ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் இட் குட் பி யுவர் பார்ட்னர், இட் குட் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் லூசிங் தெம் நமக்கு என்ன ஒரு கில்ட் ஃபீலிங் கொடுக்குன்னா, அவங்க போனதுக்கப்புறம் லைஃப் எப்படி அப்படியே வாழ முடியும், அவங்க இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லையா, நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாமா, தப்பாக இருக்காதா, அந்த மாதிரி ஒரு தாட், ரொம்ப காமனான தாட். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இட்ஸ் அ வெரி குட் புக். அண்ட் ஆஸ் அ பேரண்ட் ஆல்சோ ஐ வுட் சஜஸ்ட் இந்த புக் நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்வேன். பிகாஸ் இன் அ வெரி டெம்பரரி வேர்ல்டு, லாஸ் அப்படிங்கிற வி ஷுட் நாட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் லாஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சம்வேர் நோயிங் தட்
லைஃப்பில் நமக்கு இருக்க எல்லாமே டெம்ப்ரரி, நம்மளும் டெம்ப்ரரி, நம்ம சுற்றி இருக்கவங்களும் டெம்ப்ரரி, இந்த சுச்சுவேஷனும் டெம்ப்ரரி அப்படின்னு தெரியறதுக்கும் அந்த மாதிரி ஒருத்தவங்க கோத்ரூ பண்ண விஷயத்தை படிக்கிறதுமே ஒரு பயங்கர எம்பவரிங்கான விஷயமா இருக்கும். ஸோ ஃபார் தேட் ஐ வுட் சஜஸ்ட் ஆப்ஷன் பி. அண்ட் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மிஷல் ஒபாமாவுடைய இந்த மெமோயர் படிக்கும்போது ஐ ஃபெல்ட் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இவங்க கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ நம்ம ஊரில் ஜென்ரலி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஸோ மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, இவங்க வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், அப்புறம் வந்து குழந்தை பிறந்தது, அப்புறம் அவரோட ஒர்க்கும் அவருக்கு வேறு அங்கே போட்டாங்க இங்கே போட்டாங்க, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு, அவர் அப்ராட் போயிட்டாரு, ஸோ அதனால் ஹேட் டு லீவ் எவ்ரி திங் அண்ட் கோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கும். இது இஃப் இட் இஸ் யுவர் சாய்ஸ், இட்ஸ் ஸ்டில் அ குட் சாய்ஸ். இட் ஷுட் பி அ உமன்ஸ் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அதுவும் நம்மளோட சாய்ஸாக இருக்கிற வரைக்கும் பெட்டர். பட் கன்வின்சிங் அவர் செல்ஃப் தட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் லெஃப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் த ட்ரூத். ஸோ அதுக்கு வந்து இவங்களுடைய இந்த மெமரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மெமரியாக நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பிரசிடெண்ட்டாகவே இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் choose to do what you really want to do and have your own voice. You can still have your own identity. You don't have to be just someone's missus. It should not be your only choice அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்கும். ஸோ அதனால் ஃபைண்டிங் யுவர் ஓன் வாய்ஸ் அதுதான் வந்து அவங்க வாய்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மிஷல் ஒபாமாவுடைய இந்த புக் இதுலேயும் அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ ஒர்க்கிங் உமன் அண்ட் ட்ரைங் டு பேலன்ஸ் இட் அவுட், ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம், ஒர்க் ஒரு விஷயம் ஒரு பக்கம், குழந்தைங்க இருக்காங்க, ஹவு டு ஐ மேனேஜ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யூ கேன் ரீட் திஸ். இட் இஸ் ரியலி எம்பவரிங். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வருஷம் படித்த புக்ஸா? இது ஒரு பக்கம் வச்சோன்னா இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம படித்த புக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்புன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக ஆக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடும்போது நிறையா ட்ரெண்டிங்கான புக்ஸில் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். த 5 லவ் லாங்குவேஜஸ். ஸோ 5 லவ் லாங்குவேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் டு நோ உங்களோட லவ் லாங்குவேஜ் எது, உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் எது, 2 பேரும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுகிறீங்களா, இல்லை நீங்கள் ஸ்பானிஷ் அவர் வந்து செந்தமிழ் பேசுகிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் இதோடைய வீடியோ. அன்மாஸ்கிங் நார்சிசம், இதில் வந்து நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி பற்றி நிறையா இருக்கும். ஸோ நோயிங் இஃப் யூ ஆர் அ நார்சிஸ்ட் இல்லைனா உங்களோட பார்ட்னர் ஒரு நார்சிஸ்டான்னு தெரிஞ்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் இல்லை அது எப்படி நேவிகேட் பண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இது வந்து மாடர்ன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் அசீஸ் அன்சாரி எழுதியிருப்பார். இந்த புக்கு வந்து எப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்ட்னர் சூஸ் பண்ணோம், இப்போ எப்படி சூஸ் பண்ணுறோம், ஏன் ஒரு சில நாடுகளில் வந்து சிங்கிளாக இருக்கிறதே சூப்பர்னு இருக்காங்க, ஏன் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் மேரேஜ் வேணாம்னு நினைக்கிறாங்க, ஹவு ரொமான்ஸ் ஹேஸ் பின் டிஜிட்டலைஸ்ட், அதை பற்றி எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தா ரொம்ப சப்ரெஸ்டான கம்யூனிட்டியில் ஈவன் டேட்டிங் ஆப்ஸ் வந்து எவ்வளோ ஒரு ஒரு மாதிரி லிபரேஷன் மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நமக்கு டேட்டிங் ஆப்ஸ் பற்றி ஒரு பர்செப்ஷன் இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு இவர் எழுதியிருப்பார், ஒரு சில நாடுகளில் ஒரு சில பெண்களுக்கு விதவுட் த டேட்டிங் ஆப்ஸ் இட் வாஸ் நாட் ஈவன் பாசிபிள் ஃபார் தெம் டு ஆக்சுவலி மீட் மென். ஸோ அதை பற்றிலாம் வந்து அவர் எழுதியிருப்பார். அண்ட் அலைன் டி பாட்டனுடைய த கோர்ஸ் ஆஃப் லவ் இது வந்து ஃபிக்ஷன் சைட்லேயே அப்படியே போய் ஆனால் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இது மாதிரி இருக்கும் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ். அட்டாச் டு நோ அபவுட் யுவர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல். எப்படி நீங்கள் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க ரிலேஷன்ஷிப்பில், அப்படி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன, உங்கள் பார்ட்னரோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன, உங்கள் குழந்தையோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன. ஈவன் லவ் லாங்குவேஜஸ்லேயும் அந்த அவங்களோட குழந்தைங்களுடைய லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுமே இட் வில் பி லைக் ஃபார் பெட்டர் டு ஸ்பீக் இன் தேர் ஓன் லவ் லாங்குவேஜ் டு மேக் தெம் ஃபீல் லவ்ட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். ஸோ இது வரைக்கும் த புக் ஷோவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான புக்ஸ் இது தான். பட் லாஸ்ட் இயர் அதாவது 2022 நான் படித்ததில் ஃபிக்ஷன் புக் நான் இன்க்ளூட் பண்ணல. 2023 நான் படித்ததில் ஃபிக்ஷனையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் ரிலேஷன்ஷிப் இஸ் சம்திங் யூனிவர்சல் இல்லையா. ஸோ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் இன்னும் இந்த பைல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஹோப்பில் இருக்கேன். அண்ட் இந்த புக்ஸில் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன புக் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புக் ஷோ வீடியோஸில் இது எல்லா புக்கோடைய ரிவ்யூஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள். இஃப் யூ ரியலி லைக் சம்திங் யூ கேன் லெட் அஸ் நோ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைலில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டான ஒர்க் இருந்தால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் த புக் ஷோவில் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது புக்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த புக் என்ன அப்படிங்கிறதையும் கீழே நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். த புக் ஷோ .in விசிட் பண்ணிங்கன்னா ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, ஃபினான்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் சயின்ஸ், அந்த மாதிரி எல்லா ஜானர்ஸ்லேயும் ஃபிக்ஷன்ஸ், நான் ஃபிக்ஷன் சொல்லி எல்லா ஜானர்லேயும் வந்து நம்ம புக்ஸ் பண்ணியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த லிஸ்ட் பார்த்து யூ கேன் சூஸ் யுவர் ஓன் புக். ஸோ இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு புக் ரிவ்யூ வந்து பாட்காஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இஃப் யூர் வெரி வெரி பிஸி பர்சன் அண்ட் இஃப் ஆர் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்க்கு உங்களை எல்லா டைமும் போயிடுது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து கூகுள் பாட்காஸ்ட்டில் இருக்குது, ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், அப்புறம் ஆப்பிள், இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் கீழே இருக்குது. Okay, bye.